வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது நல்ல நட்பு பற்றிய ஒரு கதையைத்தான் காண இருக்கின்றோம். நமக்கு இன்பமாக வாழ்க்கை அமைவதற்கு நல்ல நண்பர்கள் தேவை. ஒரு நல்ல நண்பன் மட்டும் நமக்கு அமைந்துவிட்டால் நம் வாழ்க்கை இனிமையாகிவிடும். ஒருவர் மற்றவருடைய துன்பங்களில் பங்கு கொண்டு இன்பம் இருமடங்காகும், துன்பம் பாதியாக குறையும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நட்பின் சிறப்பை நாம் கதையாக காணலாம். நம் பாரத நாட்டில் பத்தவ நாடு எனும் நாட்டை உதயணன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். உதயணன் அறிவும் ஆற்றலும் நிரம்பியவன், பல கலைகளில் வல்லவன். அவனிடம் கோடபதி என்கிற யாழ் ஒன்று இருந்தது. அந்த யாழ் கொடிய விலங்குகளையும் தன்வசப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீகத்தன்மை படைத்தது. அந்த யாழின் இசையில் தெய்வ யானை ஒன்று மயங்கி உதயணனுக்கு உதவி புரிந்து வந்தது. ஒரு நாள் அந்த யானை உதயணன் கனவில் தோன்றி, உன்னை தவிர பாகனை என் மீது ஏற்றினாலும் தோல் கயிற்றால் என்னை கட்டினாலும், நான் உணவு உண்ணும் முன்பே நீ உணவு உண்டுவிட்டாலும் நான் உன்னை விட்டு நீங்கி சென்று விடுவேன் என்று கூறியது. உதயணன் அத்தகைய குறைகள் நேராமல் அந்த யானையை பெரும் அன்புடன் பாதுகாத்து வந்தான். இப்படிப்பட்ட உதயணனுக்கு கூர்மையான அறிவும் அரசியல் சூழ்ச்சி திறமும் கொண்ட அமைச்சனாக நண்பனாக யூகி என்பவன் இருந்து வந்தான். யூகியின் துணையினால் உதயணன் குடிமக்கள் போற்றும் கொற்றவனாக விளங்கி வந்தான். தனது தாய் வழியில் தனக்கு கிடைத்த சேதி நாட்டின் ஆட்சி பொறுப்பை தன் நண்பன் யூகியிடமே உதயணன் ஒப்படைத்திருந்தான். ஒரு நாள் உதயணன் அரசியல் அலுவல்கள் காரணமாக தன்னை மறந்து தெய்வ யானை உண்பதற்கு முன்பே உண்டுவிட்டான். இதனால் அந்த யானை அவனை விட்டு அகன்று விட்டது. இதனை அறிந்த உதயணன் தன் தவறை உணர்ந்து தன் பணியாளர்களை நால்புறமும் அனுப்பி தேடினான். ஊன் உறக்கமின்றி சுற்றித் திரிந்தான். யானையை காணாமல் கவலையில் மூழ்கினான். அப்போது அவந்தி நாட்டை பிரச்சோதனன் என்னும் பேரரசன் ஆண்டு வந்தான். உதயணன் அவனுக்கு அடங்கி கப்பம் செலுத்தும் சிற்றரசன்தான். இருந்தாலும் தெய்வ யானையின் துணையினாலும் தன் நண்பன் யூகியின் துணையினாலும் அவன் கப்பம் செலுத்தாமல் வாழ்ந்து வந்திருந்தான். பிரச்சோதனன் மனதிற்குள் பெரும் சினத்தை வைத்திருந்தான். உடனே உதயணனை அடக்கி இந்த சமயத்தில் சிறைப்படுத்தி வருமாறு தன் படைத்தலைவனுக்கு ஆணையிட்டான். அதனை அறிந்த சாலங்காயன் எனும் அமைச்சன், உதயணன் பெரும் வீரன் அரசே, அவன் நண்பனாகிய யூகி தந்திரங்களில் வல்லவன். ஆதலால் உதயணனை போரில் வெல்வது மிகவும் கடினம், தந்திரத்தாலேயே சிறைப்படுத்த வேண்டும் என்று அறிவுரை கூறினான். வேந்தனும் அதற்கு இசைந்தான். உதயணன் தன் தெய்வ யானையை தேடி அலைவதை அறிந்த சாலங்காயன் அந்த யானையைப் போல ஒரு மாய யானையை செய்து வைத்தான். இயந்திரத்தால் இயங்கும் அந்த யானையின் வயிற்றில் எண்ணற்ற படை வீரர்களை மறைந்திருக்கச் செய்து அந்த யானையை உதயண நாட்டிற்கு பக்கத்தில் உள்ள காட்டில் உழவ விட்டான். அந்த பொய் யானையை தெய்வ யானை என்று நம்பியவர் சென்று தமது அரசன் உதயணனிடம் கூறினர். அது கேட்டு உதயணன் மிக்க மகிழ்ச்சியுடன் தன் யாழை எடுத்துக்கொண்டு தனியாக புறப்பட்டு யாழை இசைத்து கொண்டே அந்த யானையை நெருங்கினான். அந்த இயந்திர யானையும் யாழிசையில் மயங்கியதைப் போல மெல்ல மெல்ல அருகில் வந்தது. உடனே அந்த யானையுள் மறைந்திருந்த வீரர்கள் வெளிப்பட்டு உதயணனுடன் போர் புரிந்து அவனை சிறைப்படுத்தி சென்றனர். உதயணன் சிறைப்பட்ட செய்தி சேதி நாட்டில் இருந்த யூகிக்கு தெரிய வந்தது. அவன் அளவற்ற ஆத்திரம் கொண்டான். தன் நண்பனுக்கு ஏற்பட்ட அவமானம் தனக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதி துடித்தான். யூகி மாய யானையால் தன் நண்பனை சிறைப்படுத்திய அந்த பிரச்சோதனன் நாட்டை ஒரு யானையாலேயே அழித்து உதயணனை சிறை மீட்பதாகவும், பிரச்சோதனன் மகளை கவர்ந்து வந்து அவனுக்கே மனம் முடித்து வைப்பதாகவும் வஞ்சினம் கூறி புறப்பட்டான். தன் சபதத்தை நிறைவேற்ற நாள் பார்த்திருந்தான் யூகி. வத்தவ நாட்டை அடைந்த யூகி தன் நண்பர்களுடன் வழிவகைகளை பற்றி ஆராய்ந்தான். முல்லை முள்ளால் எடுப்பது போல் வஞ்சகத்தை வஞ்சகத்தாலேயே வெல்ல வேண்டும் என்று முடிவு கட்டினான். அதன்படி
யூகி உதயணன் பிரிவால் இறந்துவிட்டான் என்னும் பொய் செய்தியை எங்கும் பரப்பச் செய்தான். மக்கள் அதை நம்புவதற்காக ஒரு பிணத்திற்கு தன்னுடைய ஆடை அலங்கலன்களை எல்லாம் அணிவித்து அரச மரியாதையுடன் அடக்கம் செய்யச் செய்தான். யூகி இறந்துவிட்டதாகவே எண்ணி மக்கள் அனைவரும் கண்ணீர் விட்டனர். இதனை அறிந்த பிரச்சோதனன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். தன் தந்திரம் தக்க முறையில் பயன் தந்ததை அறிந்து மகிழ்ந்த யூகி பின் தன் நண்பர்களுடன் மாறுவேடத்தில் அவந்தி நாட்டை அடைந்தான். அங்கிருந்த பாழடைந்த காளி கோயில் ஒன்றை தனக்கு இருப்பிடமாக கொண்டு தனது செயல்களை செய்யத் தொடங்கினான். முதலில் யூகி நம்பிக்கைக்குரிய தன் பணியாளர்களை ஊமையர்கள் போலும் செவிடர்கள் போலும் அரண்மனையிலும் சிறப்புடைய பிற இடங்களிலும் பணி செய்ய அமர்த்தினான். அவர்கள் மூலம் அரண்மனையில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஏற்பாடு செய்து கொண்டான். எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்த பிறகு யூகி பைத்தியக்காரனைப் போல வேடம் பூண்டு தெருவெல்லாம் ஆடிப்பாடி திரிந்து வேடிக்கையாக பேசி ஓடிக்கொண்டு திரிந்தான். தன் நிழலை கண்டு தானே கோபிப்பது போல நடித்தான். அவனுடைய நடிப்பை கண்டவர்கள் அவனை ஒரு பைத்தியக்காரன் என்றே நம்பினர். மக்களிடையே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிய பிறகு ஒரு நாள் யூகி உதயணன் சிறையிலிருந்த சிறைச்சாலை பக்கமாக ஆடிப்பாடி சென்றான். தனக்கும் உதயணனுக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு பாடலை பாடினான். உதயணனும் யூகிதான் வந்திருப்பதை அறிந்து தன்னிடமிருந்த குழலை எடுத்து ஊதி தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினான். குழலோசை கேட்ட யூகி பெருமகிழ்ச்சி கொண்டான். எனினும் அதனை வெளிப்படுத்தாமல் அங்கிருந்து சென்று விட்டான். அங்கு நடந்த நிகழ்ச்சி சிறைக்காவலருக்கு சற்று ஐயத்தை விளைவித்தது. உடனே அவர்கள் அதனை சாலங்காயனுக்கு தெரிவித்தார்கள். சாலங்காயன் யூகி இறந்த செய்தி பொய்யாக கூட இருக்கலாம் என்று எண்ணினான். வந்திருப்பவன் யூகியாக இருந்தால் அவன் மார்பில் யானை குத்திய தழும்பு இருக்கும், அதன் மூலம் அவனை அறிந்து கொள்ளலாம் என்று கூறி பணியாளர்களை அதை கவனிக்குமாறு ஏவிவிட்டான். அந்த செய்தியை தன் கையாட்கள் மூலம் தெரிந்து கொண்ட யூகி அந்த தழும்பை மறைத்து கொண்டு முன்போல் ஆடிப்பாடி திரிந்து வந்தான். ஒரு நாள் நள்ளிரவில் யூகி ஒருவரும் அறியா வண்ணம் அரசனது பட்டத்து யானையாகிய நலகிரி இருக்கும் இடத்திற்கு சென்று மதம் உண்டாக்கும் பொருட்களை உணவில் கலைந்து அந்த யானைக்கு ஊட்டிவிட்டான். ஒரு மந்திரத்தை அதன் காதில் ஓதி நீயே என் நண்பனை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஏவிவிட்டான். மதம் கொண்ட நலகிரி பிளிரிக்கொண்டு நகரத்துக்குள் ஓடி எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் மிதித்து துவைத்து கூற்றுவனைப் போல் முழக்கமிட்டு திரிந்தது. அதை கண்ட மக்கள் அலறி ஓடினர். நகரமே அல்லல் பட்டது. யானை பாகரும் குத்துக்கோட்காரரும் அதனை அடக்க அரும்பாடுபட்டனர். ஆனால் அடக்க முடியவில்லை. அந்த செய்தி உடனே அரசருக்கு தெரிந்தது. அந்த யானையை அடக்கி மக்களின் அச்சத்தை போக்க வழியறியாது வேந்தன் திகைத்தான். அப்போது சாலங்காயன், மன்னர் பெருமானே, உதயணனை தவிர இந்த யானையை எவராலும் அடக்க முடியாது. நம் மானத்தை கருதாமல் அவனிடம் வேண்டிக் கொள்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று கூறினான். மன்னனும் அதற்கு இசையவே அமைச்சன் சிறைச்சாலைக்கு சென்றான். உதயணனிடம் மன்னனின் வேண்டுகோளை கூறி மத யானையை அடக்குமாறு கேட்டுக்கொண்டான். உதயணனும் மக்கள் படும் துன்பத்தை அறிந்து நெஞ்சம் நெகிழ்ந்து தன் யாழுடன் புறப்பட்டான். அவன் இசைத்த யாழின் இசையில் அந்த மதம் கொண்ட யானை தேனில் விழுந்த ஈயைப் போல் மயங்கியது. அந்த உதயணன் அந்த யானையின் மீதேறி அரண்மனை நோக்கிச் சென்றான். பிரச்சோதனன் உதயணனுடைய ஆற்றலை அறிந்து வியந்தான். அவனை அன்புடன் வரவேற்று பாராட்டி சிறையிலிருந்து விடுவித்ததோடு தன் மாளிகையில் அரச விருந்தினராக இருந்து மகிழ்விக்குமாறு வேண்டிக் கொண்டான். மன்னன் விருப்பப்படி உதயணன் அரண்மனையில் விருந்தினராக தங்கியிருக்கும் பொழுது தன் மகளுக்கு யாழ் கற்பிக்குமாறு உதயணனை வேண்டிக் கொண்டான். உதயணனும் அதற்கு சம்மதித்து மன்னனின் மகள் வாசவதத்தைக்கு யாழ் கற்பித்து வந்தான். இதனால் உதயணனும் வாசவதத்தையும் ஒருவதன் மீது ஒருவர் காதல் கொண்டனர். தன்னுடைய வஞ்சினத்தில் ஒரு பகுதியை நிறைவேற்றிய உதயணனை சிறை விடுவித்த யூகி அடுத்ததை நிறைவேற்ற வழி தேடினான். அவந்தி நாட்டின் தலைநகரான உஜ்ஜயினியில் ஆண்டுதோறும் நீர் விழா நடைபெறும். அந்த விழாவில் அரசனும் தன் குடும்பத்தாருடன் கலந்து கொள்வார்கள். நகரமே விழா கோலம் பூண்டது. பிரச்சோதனன் தன் மகள் வாசவதத்தையுடன் விழாவுக்கு சென்றிருந்தான். மன்னனின் வேண்டுகோளுக்கு இணங்கி
உதயணனும் பத்ராபதி எனும் யானையின் மீதேறி விழாவினை கண்டுகளித்தான். அந்த சமயம் யூகியின் முன்னேற்பாட்டின்படி அவன் பணியாளர்கள் நகரில் பல இடங்களிலும் தீ மூட்டினர். நகரெங்கும் தீப்பற்றி எரிந்தது. தீயின் பிழம்பும் புகையும் வானத்தை அலாவலாவின. அது கண்டு நீர்விழாவில் கூடியிருந்த மக்கள் அலறி புடைத்து கொண்டு ஓடினர். பெரும் குழப்பம் ஏற்பட்டது. பிரச்சோதனன் வாசவ தத்தையை பாதுகாப்பாக அழைத்து வருமாறு கூறிவிட்டு குடிமக்களை காப்பதற்காக விரைந்து சென்றான். உதயணன் குழப்பத்தில் சிக்கி அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்த வாசவ தத்தையையும் அவள் தோழி காஞ்சனமாலையையும் யானையின் மீதேற்றி கொண்டு புறப்பட்டான். அப்போது யூகி மாற்று உருவில் அங்கு வந்து எல்லாம் தன் ஏற்பாடே என்றும் வாசவ தத்தையுடன் நமது நாடு செல்லுமாறு உதயணனிடம் கூறினான். உதயணன் யூகியின் தந்திரத்தை பாராட்டி நகருக்குள் செல்லாமல் தன்னுடைய நாட்டை நோக்கி யானையை செலுத்தினான். உதயணனின் செயலை உணர்ந்த அவந்தி நாட்டு வீரர்கள் அவனை எதிர்த்தனர். ஆயுதமின்றி போர் புரிந்த அந்த வீரர்களை யூகியின் வீரர்கள் எதிர்த்து தாக்கி புறங்காட்டி ஓடச் செய்தனர். உதயணன் எத்தகைய இடையூறும் இல்லாமல் வாசவ தத்தையுடன் தனது நாடு சென்றான். உதயணனின் வஞ்சக செயலை உணர்ந்த பிரச்சோதனன் மிகுந்த ஆத்திரம் கொண்டான். படை திரட்டி அவன் மீது போருக்கு செல்ல முற்பட்டான். அப்போது சாலங்காயன் உதயணனுடன் போருக்கு செல்வது ஏற்றதல்ல, எல்லா வகையிலும் அவனே வாசவ தத்தைக்கு ஏற்ற கணவன், இரு மரபுக்கும் ஏற்ற வகையில் திருமணத்தை முடிப்பதே நல்லது என்று அறிவுரை கூறினான். அது கேட்டு பிரச்சோதனன் ஒருவாறு மனம் தேறினான். உதயணனை அனுப்பிவிட்டு யூகி அவந்தி நாட்டிலேயே தங்கியிருந்தான். வாசவ தத்தையை அழைத்துச் சென்ற உதயணன் தன் நாட்டில் உள்ள ஜெயந்தி என்கிற நகரத்தை அடைந்து அங்கு முறைப்படி திருமணம் செய்து கொண்டு இன்பமாக வாழ்ந்தான். இங்கனம் யூகி தான் கூறிய சபதத்தை நிறைவேற்றி தன் நண்பனுக்கு உற்றவிடத்து உதவி அவன் மானத்தை காத்தான். உதயணன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ பல உதவிகளை செய்து அவன் நல்வாழ்வு வாழச் செய்தான். உதயணனுக்கு துன்பம் நேர்ந்த போதெல்லாம் அவனுக்கு துணையாக நின்று உதவியதோடு இன்பத்தையும் இருமடங்காக்கி உழைத்தான். நட்புக்கு ஓர் இலக்கணமாக விளங்கிய யூகியின் நட்பின் பெருமையை பெருங்கதை எனும் சங்க நூலில் நாம் விரிவாக படித்து இன்புறலாம். இதைத்தான் வள்ளுவர் உடுக்கை இழந்தவன் கைப்போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்று கூறுகின்றார். ஓகே மக்களே, இது போன்ற இன்னொரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.